guys, welcome back to another video. Third promo release பண்ணிருந்தாங்க. இந்த third promoல மறுபடியும் அதே புலிசாதத்தை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பா வந்து நாமினேஷன் பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது அப்ப உள்ளுக்கு ஒண்ணுமே இல்லையான்னு பாத்தீங்கன்னா சொன்னா கண்டிப்பா இருந்துச்சு. ப்ரொவிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு வீக்கும் வந்து ரொம்ப கஷ்டம், அதை எடுக்கிறதே வந்து ஐயோ போதுண்டா அப்படின்ற மாதிரி போயிடும். இந்த வாரம் வேற ஒருத்தர் தான் போலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுல எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் ஆயிருந்தாங்க. பிகாஸ் வந்து லைவ்ல பாத்துட்டு இருக்கும்போது வட்டம் மேச மாநாடு எல்லாம் போட்டு டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், நீங்க இப்படி பண்ணணும், நீங்க இந்த வந்தா இது எடுத்துடணும், இதெல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் உடனே ஐடியா பண்ணி என்ன பண்ணா, நீங்க எல்லாம் போறதுல பேசிக் நீட்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன் சொல்லி தேவைக்கு அதிகமாவே பேசிக் நீட்ஸ் வந்து கொடுத்திருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்கும் கொடுக்குறேன்னு சொல்லி லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஐடியா யாரா சோரா எல்லாமே வந்து கொடுத்துருந்தாரு. அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க பஸ்ஸர் அடிக்கிறதுக்கு முன்னால நீங்க வந்து அங்க திரையில காண்றது எல்லாத்தையுமே கரெக்டாக எழுதிடணும் அப்படின்னு மாதிரி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா விஜயவர்மா தான் போயிருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 15 ஐட்டத்துக்கு மேல வந்து எழுதியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் போன சீசன் அதுக்கு முந்தின சீசன் எல்லாம் விட்டதே இல்லை. அவர் வந்து ரொம்ப கம்மி டைமுக்குள்ளேயே பஸ்ஸர் அடிச்சிருவாரு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மேக்சிமம் விட்டுருந்தாங்க. அண்ட் அந்த திரையில அந்த ஒரு ஐட்டம்ஸ் நின்ற டைம் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அதிகமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. கடற்கரைன்னு அவர் எழுதி முடிச்சிட்டாரு. கடைசியா எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா விஜயவர்மா கிட்ட நம்ம பிக் பாஸ் ஒரு கேள்வி கேட்டாரு, என்னென்ன ஐட்டம் எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் எப்படி எழுதியிருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா அவர் எழுதினது பிக் பாஸுக்கே புரியல. அவரே சொல்லிக்கிட்டாரு, நான் வந்து இந்த மாதிரி எழுதினேன் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் ஸ்கூல்ல என்ன அடி அடிப்பாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸும் கேட்டிருந்தாரு அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 15 ஐட்டத்துக்கு மேல எல்லாருக்குமே சாட்டிஸ்பேக்ஷனான வீக் அப்படின்னு சொன்னா இந்த வீக் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னைக்கு என்ன எபிசோட் அப்படின்றத கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். Thank you for watching. Goodbye.